வணக்கம் மக்களே. கடவுளுக்கு அலங்காரம் தேவையா? கடவுளுக்கு அலங்காரம் செய்வது கடவுளுக்காக அல்ல, நமக்காகத்தான். கடவுளுக்கு ஒரு உருவமோ ஒரு நாமமோ இல்லை. நமது மனம் ஒருமைப்பட ஒரு பிடிமானம் தேவை. அந்த மனதின் இயல்பு ஒருமைப்பட கடவுள் திருவுருவங்களுக்கு அலங்காரம் செய்து பார்க்கும்போது நம்முடைய கண்கள் அந்த அழகிலேயே ஆழ்ந்து விடுகின்றது. கண்களின் வழியே மனமும் ஒருமைப்பட ஏதுவாகின்றது. இவ்வாறு ஆழ்ந்து விட வேண்டும் என்பதற்காகவே அலங்காரங்கள் செய்கின்றனர். சர்க்கரையையும் மாவையும் நெய்யையும் வைத்துதான் இனிப்புகள் செய்கின்றோம். அவற்றை தனித்தனியாக உண்டால் இனிப்பு வகைகள் உருவாவதெப்படி? தங்கம் அணிய வேண்டுமெனில் தங்கக்கட்டியை அணிகலன்களாக செய்துதானே அணிகின்றோம். உண்பதற்கு உணவு போதுமெனில் அந்த உணவில்தான் சுவை கூட்ட எத்தனை வகையை உருவாக்கி சமைக்கின்றோம். அதுபோலவே இவற்றை நினைத்து பார்த்தால் கடவுளுக்கு அலங்காரம் செய்வதன் தாத்பரியம் நமக்கு விளக்கமாக புரியும் என்கின்றனர் நமது பெரியோர்கள்.